எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 வயசு குழந்தைய டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண ஒரு இதில் வந்து குற்றத்திற்காக அகிலா அப்படிங்கிறவங்களையும் அஷ்கர் அப்படிங்கிற ஆளையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1.5 வயசு குழந்தை வந்து அகிலாவோட குழந்தை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்க 2 பேருமே வந்து நெடுமங்காடு அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவங்க கேரளாவில். இப்போது 2 பேருடைய பர்சனல் லைஃபுமே அண்டர் ஸ்க்ரூட்டனியில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் ஃபர்தர் இன்டரோகேஷனுக்காக இனியும் வந்து டைம் இது வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கஸ்டடி போலீஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த ஆள் வந்து அதை குழந்தையோட டெத்தை வந்து டெஸ்ட்ராய் அந்த எவிடென்ஸை வந்து அதை கன்சீல் பண்ண பார்த்தானா இல்லை டெஸ்ட்ராய் பண்ண பார்த்தாங்களா அப்படிங்கிறத வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து இப்போது ப்ரோபும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த ஆள் வந்து ஏற்கனவே ஒரு லேடியோடு இருந்திருக்கா, அது வந்து டெத் ஆகிருக்கு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம். அதில் இவனோட ரோல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த அஷ்கரோட ரோல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ப்ரோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே வந்து அவன் வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணினான், அதை பண்ணி அவன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த டெத் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் போலீஸுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து அமீனா அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து பலோடு அப்படிங்கிற இடத்த இதை சேர்ந்தவங்க அவங்க. மீனா அவங்களுமே வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப அப்யூஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க பெட் ரிடன் ஆகி திருவனந்தபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல அகிலா, அவங்களுடைய ஹஸ்பண்டுமே வந்து மேரேஜ் ஆகி அந்த அகிலா ப்ரெக்னென்ட் ஆகி இருக்கும்போது தன் உயிரை தானே மாய்த்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றியுமே வந்து அந்த ஹஸ்பண்டோட அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அலிகேஷனை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் அந்த பொண்ணு அகிலா மேலே. இப்போ வந்து திரும்பி அதை வந்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அதனால் இறந்தார், அதுக்கும் இந்த பொண்ணு தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து திரும்பி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில வாரங்களாகவே அந்த அப்யூஸ் இந்த குழந்தை மேலே நடந்திருக்கு. இந்த அஷ்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஃபிசிக்கலாக அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணது வந்து இவங்க அகிலா அந்த லேடிக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும், பட் ஆனால் இன்டர்வென் பண்ணலை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 கையுமே வந்து அந்த கட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் இருந்திருக்கு. அதுவே ஒரு இது வந்து இஷ்யூ ஆகியிருந்திருக்கு. இந்த ஃப்ரைடே அன்னைக்கு அந்த குழந்தைய சாப்பாடு கொடுக்கும்போது சோக்காயிருக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து மயங்கிடுச்சு, ஒன்றும் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறனால அந்த ஆள் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த டைமில் வந்து அகிலா வீட்டில் இல்லை, அவங்க ஏதோ வேறு ஊருக்கு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த டைமில் தான் வந்து இவங்க பார்த்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கார்ஸு அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருந்தது, ஏற்கனவே இருந்தது ஸ்கார்ஸு புதுசாக இருந்ததுன்னா அந்த பிளட் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, கிளாட் ஆகும், அதெல்லாம் இருந்ததை பார்த்து போலீஸுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அதை ஆரம்பிச்சிருக்கு. கூட வந்து அவங்க அந்த அஷ்கரோட சிஸ்டரும் இருந்திருக்காங்க. அதான் அகிலா, அஷ்கரோட சிஸ்டர், அந்த குழந்தை 4 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்த உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்க அம்மா அகிலாவோட அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க குழந்தையோட அப்பாவோட அம்மா அதாவது கிராண்ட்மாவும் சொல்லியிருக்காங்க இது மாதிரின்னு, குழந்தைய வந்து எங்ககிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த பொண்ணு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கா. அந்த அஷ்கரோட சிஸ்டரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து எவிடன்ஸ் ஏதாவது கன்சீல் பண்ணுறாங்களா, ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த அகிலாங்கிற பொண்ணு வந்து அதான் அந்த குழந்தையோட அம்மா அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்காக எல்லாம் டோட்டலாக க்ளீன் பண்ணுறது, எந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எதுவுமே இல்லாத, அதாவது ஏதாவது இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறனால எல்லாத்தையும் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. அந்த குழந்தை வந்து அவ்வளோ சித்திரவதைப்பட்டு இறந்து போயிருக்கு. இப்போ தான் நம்ம லாஸ்ட் வீக் தான் வந்து இந்த கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடெண்ட் பார்த்தோம். 10 வயசு குழந்தை, அது வந்து எங்கள் செக்குலர் ஏரியாவில் போய் அந்த குழந்தைய வந்து அடித்து கொலை பண்ணியிருந்தாங்க, ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல 1.5 வயசு குழந்தை, இது வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்படணும். நம்மளுக்கு சப்போஸ் முடியாது, அந்த மாதிரி வந்து குழந்தைய வச்சுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யார் வச்சுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட
கொடுத்துருந்தா இந்நேரம் அந்த குழந்தை உயிரோடையாவது இருந்திருக்கும். ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இறந்த குழந்தையுடைய அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.